என்னம்மா எங்கேயாவது கிளம்புறியா? ஆமாம், நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலாக அவன் கல்யாணம் நடந்ததுலேருந்து நான் அவன் வீட்டுக்கு போனதே இல்லை. அவனும் யோசிப்பான்ல என் தங்கச்சிக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு. இவ்வளோ பேசுவோம். ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் போனால் ஒரு வாரத்துக்கு நான் அங்கே தான் இருப்பேன். சரி, ஆனால் அவனும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல? அடா, அவனுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. கேளுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து நீங்கள் கூப்பிடக்கூடாது. நான் ஒரு வாரம் கழிச்சு தான் அங்கேருந்து வருவேன். என் அண்ணா அண்ணியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அவங்களும் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. சரி, சந்தோஷமாக போயிட்டு வா. ஆனால் அண்ணன்கிட்ட சொல்லாத நீ ஒரு வாரத்துக்கு வந்திருக்கேன்னு. அட, எங்கள் அண்ணன் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். நீங்கள் வேற. ஏய், என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்ட? நீ ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன்னு சொன்ன. எல்லாரும் ஏன் கல்யாணம் ஆனால் சேஞ்ச் ஆகிடுறாங்க? நான் போனோடனே எங்கள் அண்ணன் கேட்டான் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு. நான் சொன்னேன் ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவோம் ஒரு வாரமா, ஒரு வாரம்லாம் பத்தாது, ஒரு மாதம் இரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு வாரம்னு சொன்னோடனே என்கிட்ட பேசாமலே போயிட்டான். இந்த உலகத்தில் புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மட்டும்தான். அது தவிர வேறு எதுவுமே நிலைக்காத ரிலேஷன் தான். இதை நீ புரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருந்திருக்க மாட்டேன்.